विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. 108 உபனிஷத்துகள்ல சந்நியாச உபனிஷத்துகள் அப்படின்னு ஒரு 17 உபனிஷத்துகள் உபனிஷத் பிரம்மேந்திரனால கணிக்கப்பட்டு போட்டிருக்கு. அந்த 17ல ஒரு 7 எடுத்து ராமகிருஷ்ணா மிஷன்ல போட்டார்கள். பிக்ஷு உபனிஷத், பிக்ஷுகோ உபனிஷது, அவதூத உபனிஷது, ஜாபால உபனிஷது, துரியாதீத அவதூத உபனிஷது, கட ருத்ர உபனிஷது, குண்டிகோ உபனிஷது, பரபிரம்ம உபனிஷது அப்படின்னு ஒரு 7 எடுத்து போட்டார். அதுல நம்ம பிக்ஷுகோ உபனிஷத் பார்த்துட்டோம், அவதூத உபனிஷத் பார்த்துட்டோம், ஜாபால உபனிஷத் பார்த்தாச்சு. இப்போ துரியாதீத அவதூத உபனிஷத் பார்த்துட்டு இருக்கோம். துரியாதீத அவதூத உபனிஷத் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது. துரியாதீதம் அப்படின்னாக்க துரியம் அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம். துரிய அதீதம் அப்படின்னா 4க்கு மேலானது. அது என்ன 4 அப்படின்னாக்க குட்டீச்சக, பகூதக, ஹம்ச, பரமஹம்ச அப்படின்னு 4 சந்நியாச நிலை இருக்கு. அந்த 4க்கும் அதீதமாக இருக்கக்கூடியது துரியாதீதம் அப்படின்றது. அதற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சந்நியாச நிலை, அந்த நிலைக்கு பேர் அவதூத நிலை. அவதூத நாம மார்க்கா, அவதூத மார்க்கம் அப்படின்னு இருக்கு. அவர்களுடைய ஸ்திதி என்ன அப்படின்னு இவ பார்த்துட்டு இருக்கோம். இந்த உபனிஷத் சுக்ல யஜுர்வேதைய உபனிஷதா இருக்கிறதுனால இதுக்கு சுவாந்தி பாடம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுக்கு சாந்தி 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 சொல்லும் போது ஷகாரம் அனுதாத்தம் 3 தெரியும். அதெல்லாம் சொல்லும் போது சாந்தி 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 அப்படின்னு அந்த கடைசியில இருக்கக்கூடிய திகிய தூக்கி சொல்லுவோம். இதுல சுக்ல யஜுர்வேதத்துல ஓம் சாந்தி 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 அவ்வளவுதான் அப்படி சொல்லணும்னு இருக்கு. இது சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த உபனிஷத். இது சதுரானனாக இருக்கக்கூடிய பிரம்மாவானவர், 4 கடவுளாக பிரம்மாவானவர் நாராயணன் அவர்கிட்ட போய் அவதூத உபனிஷத்துனா என்ன, அவர்களுடைய ஸ்திதி என்ன அப்படின்னு, அது என்ன மார்க்கம், அவர்களுடைய ஸ்திதி என்ன அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கு அந்த பகவானாக இருக்கக்கூடிய நாராயணன் இவருக்கு உபதேசம் பண்ணதான ஒரு இது. அதுல அவதூதகா அப்படின்ற பதத்துக்கு என்ன அர்த்தம், துரியாதீதம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம். 4த்துக்கு அப்பாற்பட்டது அல்லது 4 ஆசிரமத்துக்கு அப்பாற்பட்டது. அப்புறம் அவதூதர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூத அப்படின்னு 3 பதங்கள் இருக்கு. அக்ஷரத்வாது அது எப்பொழுதுமே நாசமாகாம இருக்கக்கூடிய, க்ஷரமாகாம இருக்கிறதுனால அகாரம். வகாரம் வரேண்யம், இருக்கிறதுலயே ஒசத்தி, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலையும் வசத்தியான ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கு. அதுதான் இந்த அவதூதர்களுடைய நிலை. இதுதான் பிரம்மஞானியினுடைய நிலை. அது சாட்சாத் ஈஸ்வர துல்லியமான நிலை. பகவானுடைய நிலையும் ஒண்ணுதான், அவதூதர்களுடைய நிலையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுனால வரேண்யம் தத் சவிதுகு வரேண்யம், இருக்கிறதுலயே வரேண்யமாக இருக்கக்கூடிய சவிதா சூரிய பகவான் அப்படின்னு நம்ம பாக்குற முடியும் டெய்லி சந்தியாவந்தனத்துல. அப்படி வரேண்யம்னா ரொம்ப வசதி அப்படின்ற அர்த்தம். தூத அப்படின்னாக்க தொடர்ச்சி எடுக்கிறது. எதை, சம்சார பந்தனம் பூத அப்படின்னு அர்த்தம். பூத சம்சார தடையை தூக்கி எறியக்கூடியது, அழியாதது,
வசத்தியானது சம்சார பந்தனத்தை களைவுகின்ற காரணத்தினால அவருக்கு அவதூதம் என்ற பெயர். அப்படின்னா என்ன? தத்துவமசி வாக்கிய ஸ்வரூபம், தத்துவமசி வாக்கியத்தினுடைய சொரூபமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் அவதூதகா அப்படின்னு பேரு. இப்படி துரியாதீத அவதூத உபனிஷத். இந்த துரியாதீத அவதூத உபனிஷத்தை பாதி முக்கா வரைக்கும் பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு பேக்கப் ஒண்ணு பார்க்கலாம். அத துரியாதீத அவதூதானாம் கோயம் மார்கஹா தேஷாம் கா ஸ்திதிஹி இதி சர்வலோக பிதாமகா பகவந்தம் பிதரம் ஆதிநாராயணம் பரிசமேத்திய உவாச்ச அப்படின்னார். துரியாதீதம் அவதூதம் அப்படின்னு சொல்றாள் எல்லாரும். அது என்ன கோயம் மார்கா? அது என்ன சார் மார்க்கம்? அது தேஷாம் கா ஸ்திதி, அவர்களுடைய நிலை என்ன இந்த உலகத்துல அப்படின்னு சர்வலோக பிதாமகர், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிதாமகராக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாஜியானவர், அந்த பிரம்மாஜியானவர் அவர் கேட்டார். யாரை கேட்டார்? பகவந்தம், சாட்சாத் பகவானாக இருக்கக்கூடிய, இல்லையா? சாதாரணமா குருவானவர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி தருவார், சிஷ்யர்களுக்கு சொல்லி தருவார், இல்லையா? இப்ப இவர் என்ன ரெண்டும் இவருக்கு பொருந்தது. சிஷ்யன் சிஷ்யாச்சாரணமாகவும் இருக்கார், புத்திர பித்து சம்பந்தமும் இவருக்கு இருக்கிறது. அதனால பிதரம் ஆதிநாராயணன், பிதாவாக இருக்கக்கூடிய அவர் தான் படைத்தார். அவருடைய நாபியிலிருந்து உண்டானவர் தான் நாராயணம் பத்மபுவம். நாராயணனுடைய நாபி கமலத்திலிருந்து வந்ததுனால இவருக்கு பத்மபுவம் அப்படின்னு. இப்படி பத்மபுவமாக இருக்கக்கூடிய இவர் நாராயணனை பார்த்து பரிசமேத்திய முதல் குரு நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச, நம்மளுடைய குருவனுடைய பரம்பரையில முதல் குருவாக இருக்கக்கூடிய ஆதி நாராயணனே முதல் சிஷ்யராக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு சொன்னதான உபனிஷத்து அப்படின்றது இதனுடைய விசேஷம். பரிசமேத்திய, பரி இல்லையா சமந்தாத், எப்படி விதிவத்தாக, சம் சமேத்திய இல்லையா சமயக் ஏத்திய, நன்னாக போய் அவரை அணுகினார், அணுகி கேட்டார். தம் ஆஹ பகவான் நாராயணா, அவரை பார்த்து அப்படியா நீ இப்படி கேள்வி கேட்கறியா? அவதூதர்னா என்ன, அவளுடைய ஸ்திதி என்ன அப்படின்னு கேட்கறியா? சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். யோயம் அவதூத மார்க்கஸ்தா லோகே துர்லபதரஹா நகு பாகல்யஹா. அப்பா முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த நீ கேட்ட கேள்வி, துரியாதீத அவதூதர்கள் எப்படி இருப்பார்கள்னு கேட்டே, அவர்களுடைய மார்க்கம் என்ன, கோயம் மார்க்கஹான்னு கேட்டே, அதுக்கு பதில் சொல்றேன். லோகத்துல ரொம்ப துர்லபம், இது யாராலையும் வர முடியாத பண்ணும். நீ அவதூதர்கள்லாம் நிறைய இருப்பார்கள், அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும்னு நினைக்காத. வெரி 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 ரேர், ரேர் அமங் துர்லப தரஹா. அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது துர்லபம். அதுலயும் அவதூதரா இருக்கிறது துர்லப தரம், இல்லையா? ரொம்ப வெரி ரேர், ரேரோன்னா ரேர், இல்லையா? வெரி வெரி ரேர் அப்படின்ற அர்த்தத்துல பாகுல்யா, இவரை பற்றி நீ அதிகமாக தெரிந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது இவர்களை எல்லாம். எதி ஏகோ பவதி சயேவ நித்தியபூதா சயேவ வைராக்கியமூர்த்தி. அவர் பிரம்மத்தோட நிலை கொண்டு ஒருவராகவே எப்பொழுதும் தனியாக இருப்பவர். அவர் எப்பொழுதும் சுத்தர், பார்த்த மாத்திரத்துல நமஸ்காரம் பண்ணக்கூடியவர். நித்திய பூதகா, பூதகான்னாக்க பவித்திரகா, எப்பொழுதும் அவர் எப்பொழுதும் சதா சர்வகம், காலை மாலை ஈவினிங் எல்லாம் கிடையாது, எப்பொழுதும் நித்திய பூதகா அவர். வைராக்கியமூர்த்தி, வைராக்கியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும், வைராக்கியத்துக்கு ஒரு ஹியூமன் ஃபிகர் வேணும்னா அது அவதூதரா தான் இருக்கும். அப்படி வைராக்கிய மூர்த்தியா இருக்கார். அவர் தான் ஞான ஆகாரமாகவும், சயேவ ஞான ஆகாரம். அது மட்டும் இல்லப்பா, அவர் தான் சயேவ வேத புருஷா, வேத புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தினுடைய நிலையிலேயே அவர் இருக்கிறதுனால அவரும் வேத புருஷன் தான். இது ஞானினஹா மன்யந்தே. இப்படித்தான் நம்மளுடைய ஞானிகள் எல்லாம், முன்னாடி இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் இப்படிதான் கருதுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த மகாபுருஷா யஹா தச்சிந்தனம் மையேவ அவதிஷ்டதே அகம் ச தஸ்மின்னேவ அவஸ்திதா. அந்த மகாபுருஷனுடைய நிலை என்ன? சர்வம் சர்வபூத சிதமாத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி. எல்லாத்திலே நான் தான் இருக்கேன், எல்லாம் என்னிடம்தான் இருக்கு. மையேவ சகலம் ஜாதம் மகி சர்வம் பிரதிஷ்டிதம்னு கைவல்ய உபனிஷத் சொல்றது, இல்லையா? இப்படி நிலையில இருக்கக்கூடியவர் அவர். சஹா அயம் ஆதௌ தாவத் கிரமேன குடீச்சகா பகூதகத்துவம் பிராப்திய
இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் முதல்ல கீச்சக சன்னியாசியாக இருந்து பூனல் தண்டம் எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்து பிறகு பகூதகனாக மாறி எந்த இடத்துல நிறைய தண்ணி இருக்கோ அந்த இடத்துக்கு போய் அதை விட உயர்ந்த சன்னியாச நிலையை அடைந்து அதற்கு பிறகு பகூதகா அதற்கு பிறகு ஹம்சத்துவம் அவலபிய ஹம்ச சன்னியாசியாக வாழ்ந்து ஆஹா இதுவும் வேண்டாம் வைராக்கியத்துக்கு இதுக்கும் மேல ஒரு படி இருக்கு அப்படின்னு பரமஹம்ச சந்நியாசமத்தை எடுத்துக்கொண்டு பரமஹம்சம் பூத்வா அப்படியே ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் தன்னுடைய சொரூபத்தையே தினம் தினம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சொரூபம் தான் சர்வ பிரபஞ்சமும் என்னுடைய சொரூபம் தான் என்பதை விதித்வா அவர் என்ன பண்ணார் தண்ட கமண்டலு கட்டிசூத்திர தண்டம் கையில தண்டம் கமண்டலம் கட்டிசூத்திரம் இடுப்பு சூத்திரங்கள் கௌபீனம் கோமணம் இதெல்லாம் ஆச்சாதன ஸ்ரீ விதியுக்த கிரியாதிகம் சர்வம் இது எல்லாத்தையும் தண்டம் கமண்டலம் கட்டிசூத்திரம் கௌபீனம் இதெல்லாம் தன்னுடைய உடம்பை மறைக்கிறதுக்காக போட்டு கொண்டிருந்தார் இல்லையா இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறது இது கூட வேண்டாம் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாதானே இந்த ட்ரெஸ் போடணும்ன்ற இருந்தோம் சொசைட்டின்னு ஒண்ணே இல்லையா எல்லாம் பிரம்மன் தானே இல்லையா அப்படின்ற ஒரு நினைப்பு வந்த பிறகு அவர் அதை எல்லாத்தையும் தண்ணியில கொண்டு போய் சன்னியாசம் பண்ணிடுறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் டிரெஸ் இல்லாதவராக ஆகி திகம்பரஹா பூத்வா திகம்பரனாக ஆகி விவர்ண ஜீர்ண வல்கல இல்லையா அவர் எல்லா டிரெஸ் எல்லாம் விட்டுவிட்டு அப்புறம் அஜின பரிகிரகா ஆகி வெறும் தோலை தனக்குன்னு ஒரு தோல் கூட வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் சந்தியஜ்ய இல்லையா இது எல்லாத்தையும் விட்டுட்டு டிஸ்கார்டு பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தியஜ்ய தத் ஊர்வ மந்திர ஆச்சரண்யே இல்லையா அதற்கு மேல மந்த்ரா சாண்டிங் அப்படின்ற அந்த நிலையெல்லாம் போகிவிட்டு அதற்கப்புறம் அவருக்கு மந்திரமும் வேதத்துக்கும் வித்தியாசம் எல்லாம் பிரம்மமாகவே அவருக்கு குணம் அந்த நிலையை அடைந்து ஊர்வ மந்திரவத ஆச்சாரம்னு அப்படி அந்த ஆச்சாரத்தை கடைபிடித்துக் கொண்டு ஷேவ் பண்றது அப்பியங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஸ்நான ஊர்துவ குன்றாதிகம் அப்புறம் மேல் நோக்கி சந்தனம் இடுறது விபூதி இடுறது எப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க இல்லையா அது எல்லாம் அவருக்கு கிடையாது அது எல்லாத்தையும் தள்ளி விட்டு விகாய வைதிக லௌகிகம் அப்படி உகனம் இல்லையா லௌகிகம் வேற வைதிகம் வேற என்ற பேதமே அவருக்கு கிடையாது இப்படித்தான் இருக்கணும் என்ன வைதிகமா நம்ம இருக்கணும் அப்பதான் 4 பேர் மதிப்பான எண்ணமும் கிடையாது லௌகிகமான எண்ணமும் கிடையாது வைதிகத்துல இதெல்லாம் இருந்தாதான் முன்னுக்கு வருவோன்றதும் கிடையாது பிரம்ம நிலையை அடைந்தவர்களுக்கு வைதிகமோ லௌகிகமோ எல்லாம் ஒண்ணு அது எல்லாத்தையும் ஒடுக்கி உபசம்ஹிருத்திய சர்வத்திர புண்ணிய அபுண்ணிய விவர்ஜிதா புண்ணியத்துக்கும் அபுண்ணியத்துக்கும் கொஞ்சம் கூட வேல்யூ இல்லாமல் இல்லையா புண்ணியமாவது பாவமாவது ரெண்டு எனக்கு கிடையாது என்ற நிலையில ஞான அஜ்ஞானம் அப்படி விகாய இந்த வேதாந்த நாலேஜ் இருந்தாதான் எனக்கு வரும் வேதாந்த நாலேஜ் இல்ல அந்த எண்ணங்களை எல்லாம் தாண்டி விட்டார் ஞான அஜ்ஞானம் அதெல்லாம் மனசுக்கு இருக்கக்கூடிய நிலைகள் புத்திக்கு இருக்கக்கூடிய நிலைகள் இது எல்லாவற்றையும் தாண்டி சீத உஷ்ண சுகதுக்க மான அவமானம் நிர்ஜித்ய அவருக்கு சீதம் அவருக்கு விண்டராவது சம்மராவது சீதமாவது உஷ்ணமாவது சுகமாவது துக்கமாவது ஹாப்பினஸ் ஆகுது அன்ஹாப்பினஸ் ஆகுது மானமாவது புகழாவது எதிர்த்தலாவது இப்படி மான அவமானங்கள் இது எல்லாவற்றையும் நிர்ஜித்ய இது எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டு தேகாதி வாசனாத்திரய பூர்வகம் தேகாதி வாசனைகளால் அது எல்லாவற்றையும் வாசனாத்திரயம் அது என்ன வாசனா தேக வாசனா லோக வாசனா சாஸ்திர வாசனா அப்படின்னு இந்த 3 வாசனைகள் மனுஷனை பாடுபடுத்தின்றது தேகத்துல நான் இருக்கேன் அப்படின்ற அந்த எண்ணம் போக மாட்டேங்கிறது சன்னியாசம் வாங்கினா கூட அப்புறம் இந்த லோகத்துலதான் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு நினைப்பும் அவர்களுக்கு இருக்கு அப்புறம் சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு வாசனை அவர்களுக்கு படிச்சு இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாம் தாண்டி நிந்தா அனிந்தா இல்லையா யார் நிந்த பண்ணா என்ன யார் என்ன அணிந்த புகழ்ந்தா என்ன கர்வம் அப்புறம் மத்சரம் கர்வம் இல்லாமல் மத்சரம் பொறாமை இல்லாமல்
தம்பம் இல்லாமல் இல்லையா, ஈகோ இல்லாமல், தர்ப்பம் இல்லையா, எனக்கு ஆள் கட்டு இருக்கு, எனக்கு சிஷ்யங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும் இல்லையா, அந்த நினைப்பும் இல்லாமல், இச்சா ஆசை என்பது கிடையாது, துவேஷம் என்பது கிடையாது இல்லையா, இப்படி காம குரோத லோப மோக ஹர்ஷ அமர்ஷ. காமம் என்ன, இன்னொரு பொருள் மேல ரெண்டாவது பொருள் இருந்தாதானே அது மேல ஆசைப்படுறதுக்கு, இவருக்கு இல்லவே இல்லை, அதனால காமம் கிடையாது. அது ரெண்டாவது பொருள் இருந்து அது கிடைக்கலன்னா தானே கோபம் வரும், அதனால இவருக்கு கோபமும் கிடையாது, காம குரோதம் கிடையாது, லோபம் கிடையாது, பேராசை கிடையாது, மோகம் எது செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இவருக்கு கிடையாது. ஹர்ஷம் சந்தோஷம், அமர்ஷம் துக்கம் அப்படின்ற அசூய பொறாமை, இப்படி தன்னை ஆத்ம சம்ரட்சணம், என்னை நான் காத்து கொள்ள வேண்டும், ஐயோ நான் போயிட்டு இருக்கானே முள்ளுல நடக்க கூடாது, நான் எனக்கு பசி எடுக்குமே அப்படின்லாம் நினைக்க, அவர் பாட்டுக்கு சித்தம் போக்கு சிவம் போக்குல போய்கொண்டே இருப்பார். இப்படி இது எல்லாத்தையும் தத்துவா, இது எல்லாத்தையும் பொசிக்கிட்டார், அவரு எண்ணமே அவருக்கு கிடையாது. இப்படி சோவப்புகு குணபாகாரிவ, அது தன்னுடைய உடம்பை குணபாக்கம் அப்படின்னா பிரேதம் மாதிரி கன்சிடர் பண்ணி, அவர் தன்னுடைய உடம்பையே ஒரு பிரேதமாகத்தான் நினைக்கிறார். இது என்ன, இந்த கூடு இல்லையா, இந்த எலும்பு கூடு, சரி இந்த எலும்பு கூடிய என் கூட வருது அப்படின்னு தான் நினைக்கிறாரு தவிர, நான் வருகிறேன், என்னுடைய உடல் என்னுடன் இருக்கிறது, அதை நான் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், குளிக்கணும், இல்லைன்னா இன்னொருத்தருக்கு கஷ்டம் வரும், பல் தேய்க்கணும், இல்லைன்னா இன்னொரு கஷ்டம் வரும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவருக்கு இல்லை. இந்த அவர் பார்க்கறது இது எலும்பு கூட பாக்குறாரு. இப்படி எலும்பு கூடாக பார்த்து அப்பிரயத்தனேன அணியமேன அவருக்கு கோ விதிஹி கோ நிஷேதம், அவதூதாளுக்கெல்லாம் விதியாவது நிஷேதமாவது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர்களுக்கு லாபமாவது அலாபமாவது, லாபா லாபோ சமீகிருத்வா, லாபம் அலாபம் எல்லாம் அவருக்கு ஒண்ணு. அப்படி இருந்து கொண்டு அவர் அப்படியே கோவிருத்தியா, இந்த மாடானது என்ன பண்ணுவோம், போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு இடத்துல சோம்பேறித்தனமா போய் உட்கார்ந்து அது பாட்டுக்கு அசை போட்டுட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவர் அவர் பாட்டுக்கு எங்கேயாவது அவர் போய் உட்கார்ந்து இருப்பாரு. பிராண சந்தாரணம் குர்வன் இல்லையா, அப்படி பிராண சந்தாரணம் குர்வன், இந்த பிராணன் இருக்கிற வரைக்கும் அப்படி நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு குர்வன்னு எது பிராப்தம் தேனைவ நிர்லோலுபா, எது கிடைக்கிறதோ அது சாப்பிட வேண்டியது, கிடைக்கலன்னாக்க சந்தோஷம், அது வேணும் இது வேணும், அந்த லோலுபம் இல்லையா, அது வேணும் இது வேணும்ன்ற ஆசையே இல்லாமல், சர்வ வித்யா பாண்டித்ய பிரபஞ்சம், இந்த ஸ்காலர்ஷிப்ல சில பேருக்கு ஆசை, நான் படித்தவன், நான் வேதாந்தத்தை படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சது, அதுல ஒரு ஆசை இருப்பேன். இந்த அவர் படிச்சதெல்லாம் இது வரைக்கும் படிச்சு இப்போ குட்டீச்சகனாகி பகூதகனாகி ஹம்சனாகி பரமஹம்சனாகி இப்ப அவதூத நிலைக்கு வந்தா கூட அவருக்கு அந்த ஸ்காலர்ஷிப்ல எல்லாம் ஒரு விதமான ஆசையும் கிடையாது. அது எல்லாம் அவர் படிச்சதெல்லாம் அவரை விட்டு போய்விட்டு பஸ்மீகிருத்திய எல்லாம் பஸ்பமாக எல்லாம் பொசுங்கி போச்சு அவருக்கு. அப்படின்னு அவருடைய சொரூபத்தை மாத்திரம் அப்படி காப்பாத்திட்டு இருக்க, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு தன்னுடைய சொரூபத்தை மாத்திரம் கோபயித்வா காப்பாற்றி கொண்டு, ஜேஷ்டா ஜேஷ்டத்வா அபலாபகா இல்லையா, அவர் என்ன பண்றாரு, இந்த கிரெடிட்ஸ் இல்லையா, பெரியவர் சின்னவர் போன்ற இதெல்லா கிரெடிட்டையும் அபலாபகா இதெல்லாத்தையும் டிசோன் பண்ணிட்டாரு, எனக்கு வேண்டாம். சர்வ உத்கிருஷ்ட சர்வாத்மகத்வ அத்வைத்தம் கல்பயித்வா, எல்லாத்தோட வசதி எல்லாம் என்னுடைய ஆத்மாதான், எல்லா அத்வைத்தம் என்ற அந்த மனசோட போட மத்தஹா வெதிரிக்தஹா கஷ்டின் அந்யஹா அஸ்தி. இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது, இது வரைக்கும் போன கிளாஸ்ல பார்த்தோம், இப்போ இதுல இருந்து இப்ப பார்க்க வேண்டியது மத்தஹா வெதிரிக்தஹா கஷ்டித் அந்யஹா அஸ்தி. அவருக்கு நல்லா தெரிஞ்சு விட்டது, நித்யா நித்திய வஸ்து விவேகம் தெரியும், ஆத்மா சத்தியம், தத் வெதிரிக்தம் சர்வம் நித்யா அனித்யம் அப்படின்னு தெரிஞ்சதுனால, அனாத்மாவே இந்த உலகத்துல இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான்னு தெரிஞ்ச பிறகு, இந்த அஜானத்தினாலேயும் மாயினாலும் வந்த இந்த உலகமானது எங்க இருக்கும், பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்னு தெரிந்த பிறகு அந்த ஜெகத்தானது மறைந்து விட்டது. மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இப்படி பார்முதல் பூதங்கள்னா
பிரம்மத்துல மறைந்து விட்டது, உலகம் என்பதே அவருக்கு தெரியல. ஆனால் என்னை தவிர இரண்டாவது பொருள் எங்க இருக்கு அப்படின்ற நிலைக்கு அவர் வந்துட்டார். மத்தஹா வெதிரிக்தஹா, என்னை விட வேறானது கஷ்டின் அந்யா அஸ்தி, என்னை தவிர இரண்டாவது பொருள் இந்த உலகத்துல எதுவுமே இல்லையேப்பா அப்படின்ற பாவனசிய அவர் இப்படி எங்க இருக்காரு, தேவகுஹ்யாதி தனம் ஆத்மனி உபசம்ஹிருத்ய, அவருக்கும் கடவுளுக்கும் உபாசனா காலத்துல கர்மா காலத்துலதான் நிறைய சம்பந்தங்கள் இருந்தது. அவருக்கு நிறைய மந்திர சாஸ்திரங்கள்லாம் தெரியும், மந்திரங்கள்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா இது எதுவும் இப்ப அவருக்கு யூஸ் ஆகாது. இதெல்லாம் எதுக்கு இந்த மந்திரங்கள்லாம், அவர் போய் இப்ப பகவான் கிட்ட பிச்சை எடுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த மந்திர சாஸ்திரத்தை வச்சுட்டு புகழை விரும்பி கொண்டு, இல்ல அந்த கர்ண சுத்தி வேணும், எனக்கு அது புரியணும் இது தெரியணும் அப்படின்னு பகவானோட எல்லாம் அக்ரிமெண்ட் போடுற விஷயங்களாக இருக்குது இல்லையா. இப்படிப்பட்ட இந்த அக்ரிமெண்ட் போடுற விஷயங்கள் எல்லாம் தேவ குஹ்யாதி தனம், இந்த செல்வங்கள் எல்லாம் அவர் எல்லாத்தையும் ஆத்மனி சம்முத்திய அந்த பிரம்ம ஞானத்துல கரைச்சிட்டாரு, எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு இப்ப என்ன, துக்கேட அனுத்விக்னமனாஹா சுகேஷு விகதஸ்பிருஹா, துக்கத்துல கொஞ்சம் கூட விக்னம் இல்லை, சுகத்துல அவருக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமும் இல்லை. இல்ல சுகேஷு விகத ஸ்பிருகா, அவருக்கு கொஞ்சம் கூட ஸ்பிருகையே இல்லை. அனுமோதகா, அந்த எதையுமே அவர் அனுமோதனம் செய்யவில்லை, கிராண்ட் பண்ணவே இல்லை அவர். ராகே நிஸ்பிருகா, அட்டாச்மெண்ட் அப்படின்றது யாரோடையாவது ஒரு இளைஞ்சாதானே அட்டாச்மெண்ட் வரும். நிஸ்பிருகா, அவர் யாரோடையும் சேருவதில்லை, அதனால அவருக்கு ராகமும் கிடையாது. சர்வத்திர சுப அசுபயோகோ அனபிஸ்நேகா, சுபமோ அசுபமோ எதோடையும் அவருக்கு ஸ்நேகம் என்பது அனபிஸ்நேகம், எதோடையும் அவர் ஒட்டுவதில்லை. அவரு எந்த ஒட்டுதலும் அவருக்கு கிடையாது. ஸ்நேகம்னா ஒட்டுதல், ஸ்னிக்த பாவம். அது இல்லாமல் கெட்ட வர்ணாசிரம ஆச்சாரம், இந்த வர்ணத்துக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அதனால இப்படிதான் பிராமணன் இப்படிதான் இருக்கணும், சத்திரியன் இப்படிதான் இருக்கணும், வைசியம் இப்படிதான் இருக்கணும், சூத்திரன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற நிலையெல்லாம் தாண்டிட்டார். அதெல்லாம் கிடையாது. இந்த நாளும் நான் இல்ல, அதெல்லாம் யார் இருக்கோ அவன் ஃபாலோ பண்ணணும், எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு நினைக்கிறவர். அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியா இருந்தா இப்படி இருக்கணும், கிரகஸ்தனா இருந்தா இப்படி இருக்கணும், வானப்பிரஸ்தனா இருந்தா இப்படி இருக்கணும், சன்னியாசியா இருந்தா எப்படி இருக்கணும், இந்த கட்டுப்பாடெல்லாம், இந்த ஆசிரம கட்டுப்பாடெல்லாம் அவருக்கு கிடையாது. அல்ல இது குட்டீச்சகனா இருந்தா எப்படி இருக்கணும், பகூதகனா இருந்தா எப்படி இருக்கணும், ஹம்சனா இருந்தா எப்படி இருக்கணும், பரமஹம்சனா இருந்தா எவ்வளவு கவலம் சாப்பிடணும், இப்படி இதெல்லாத்தையும் தாண்டியாச்சு சார். இதுவும் கிடையாது அவருக்கு. நான்ற எண்ணமே இல்லைன்னு வந்தாங்க. நான் சன்னியாசின்றது தெரியுமா, நான் கிரகஸ்தன்றது தெரியுமா, நான் பிராமணன்றது தெரியுமா, எதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் தாண்டியதான ஒரு நிலை அவருக்கு. அப்படி இருந்து கொண்டு எல்லா ஆசிரமத்தையும் தாண்டினதாக இருந்து தியக்த வர்ணாசிரம ஆச்சாரா. அப்புறம் சர்வதா திவானக்த சமத்வேன அஸ்வப்னஹா, அவருக்கு எப்பொழுதும் பகல் எது ராத்திரி எதுன்னு அவருக்கு தெரியாது சார். நமக்கெல்லாம் பகல் நம்ம எப்படி இருக்கணும், ராத்திரி தூங்கணும், எல்லாத்தையும் யோசிக்கணும், காத்தால என்ன சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்ற நியமங்கள் இருக்க. இதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டான நியமங்கள், அனிமல்ஸுக்கு உண்டான நியமங்கள், தாவரங்களுக்கு உண்டான நியமங்கள். இதெல்லாம் அவரை பாதிக்காது. சர்வதா திவா அப்படின்னா டே, நக்தம்னாக்க நைட்டு. இந்த டே நைட் இந்த பிசினஸ் எல்லாம் சமத்துவமாக அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் அஸ்வப்னம் இல்லையா. அது ஒரு நிலை, அவ்வளவுதான். அது கனவு நிலை, விழிப்பு நிலை, தூக்க நிலை அப்படின்ற விஷயங்களை எல்லாம் தாண்டின ஸ்வரூபமாக இருந்து கொண்டு சர்வத்திர சர்வதா சஞ்சாரசீலகா, எப்பொழுதும் எல்லா விதத்திலேயும் அவர் போய்கொண்டே இருப்பார். சித்தம் போக்கு சிவன் போக்கு, எங்க போறாருன்னு அவருக்கும் தெரியாது. அவர் பாட்டு அவருக்கு இரண்டாவது பொருள் தெரிஞ்சாதானே இப்படி போறோம், இந்த டைரக்ஷன்ல போறோம், அந்த டைரக்ஷன்ல போறோம், இப்படி மேல போறாரு, உத்தரகாட்சிக்கு போறாரு, அங்க காட்சிக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரு எங்க வேணாலும் போவார். சவுத்துல போவார், நார்த்ல போவார், சவுத்துல போவார், ஈரானுக்கு போவார், ஈராக்குக்கு போவார், எங்க வேணாலும் போவார். அவர் சஞ்சாரசீலகா, தேகமாத்திர அவசிஷ்டா. அவர் தேகமாத்திர அவசியம், அவர் தேகத்தோட இருக்கார், போயின்னு இருக்கார், அவ்வளவுதான்.
மாத்திரம் அவசிச்சா அதுதான் அவர் உடம்போட ஒண்ணு இருக்கு. அதனால அவர் போயிட்டு இருக்கு. அவர் தான் போறாரு. நமக்கு என்ன தோன்றது, அவர் உடம்போட போறாரு அப்படின்னு தோன்றது. தேக மாத்திர அவசிஷ்டா ஜலஸ்தல கமண்டலுகு இல்லையா. இந்த ஜலம் ஸ்தலம் இந்த கமண்டலம் இதெல்லாம் அவருக்கு ஒண்ணும் கிடையாது. சர்வதா அனுமத்தகா அவர் எப்படி பாரு, சர்வதா அனுமத்தகா எப்பொழுதும் யோசிச்சு கொண்டே இருப்பார். அதே சமயத்துல அவருடைய நிலை இப்ப எப்படி இருக்கு, பாலோன்மத்தவ இவ அப்படின்னு பட்டகோவிந்தத்துல சொன்னார் இல்லையா. அவர் குழந்தைகள் எப்படி இருக்காரோ அத மாதிரி இருக்கார் சார் அவர். அல்லது உன்மத்தம் பைத்தியக்காரன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்காரு. இல்லைன்னா பிசாச்சு இந்த பேய் பிசாச்சு எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு தலையை வளர்த்துன்னு போயிட்டு இருக்காரு சார். அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இப்படி பிசாச்சபத்து ஏகாக்கி சஞ்சரன், ஆனா தனியாகத்தான் இருப்பார்கள். தனியாக அப்படி எப்படி அந்த சுடுகாட்டுல பேர் நடமாடிட்டு இருக்கோ, வைத்தியங்கள் போயிட்டு இருக்கோ, குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாம அது பாட்டுக்கு ஜாலியா அசனா இருந்தாலும் விளையாடும், தேவர்கள் கூப்பிட்டாலும் போகும், பக்கத்து வீட்டுக்காரன் போட்டாலும் கூட, கலத்தரவன் கூப்பிட்டாலும் போயிடும். அந்த நிலையில அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஏகாகியாக சஞ்சரன்னு அசம்பாஷண பரஸ்ய, இது ரொம்ப முக்கியம். சம்பாஷணத்துல கொஞ்சம் கூட அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னத்துக்கு சார் பேசணும், யார் கூட பேசணும், ரெண்டாவது ஒருத்தர் இருந்தாதானே பேச்சு. அதுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லையே, இரண்டாவது பொருளே இல்லைன்னா யாரோட பேசுறது. அந்யாவாச்சோ விமுஞ்சத அமிர்தஸ்ய சேது, இதெல்லாம் நன்னா படிச்சிருக்காரு அவரு. அனாவசியமான பேச்சுன்றதே கிடையாது. எதுக்காக பேசணும், யாரோடையும் பேசிருக்கு வாய் இருக்குன்றதுக்காக பேசணுமா. அவர் சதா சதவ காலமும் மௌனியாகவே இருந்து கொண்டு ஸ்வஸ்வரூப தியானேன, அவருக்கு எப்பொழுதும் தான் பிரம்மம் எனக்கூடிய எண்ணம் இந்த ஒன்றுதான். நிராலம்பனம் அவலம்பிய, எதையுமே பிடிப்பில்லாத இருக்கக்கூடியதுதானே இந்த பிரம்மம். நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிராலம்பம் நிரவயவம் நிஷ்கிரியம் நிஷ்கலம் நிர்குணம், இப்படிப்பட்ட அந்த நிர்குணமான அந்த குணத்தை பிடித்துக் கொண்டு நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம நிலையை பிடித்துக் கொண்டு பிரம்மமாகவே இருந்து கொண்டு அவர் ஸ்வாத்மனிஷ்ட ஆனுகூல்யேன, தன்னிலேயே அவர் தானே அப்படி ஆத்மாராமஹா ஆத்மரதி ஆத்ம திருப்தஷ்ட அப்படின்னு சொல்றது. எப்படி தன்னிலையிலேயே அவர் சமணம் பண்ணி கொண்டு திருப்திப்பட்டு கொண்டு ரமித்து கொண்டு அப்படியே இது அப்படி எல்லாத்தையும் மறந்து சர்வம் விஸ்மிருத்திய, உலகத்துல எல்லாம் அவருக்கு செகண்டரி தான், எல்லாம் விஸ்மிருத்திய மறைந்து துரியாதீத அவதூத வேஷேன, துரியாதீதன் எனக்கூடிய அவதூதர் எனக்கூடிய அந்த வேஷத்துல இப்ப இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், அத்வைத நிஷ்டாபரஹா, அத்வைத நிஷ்டையிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அவர் எப்படி இருக்கார் இப்போ, பிரணவாத்மகத்துவேன, அவர் ஓங்கார ஸ்வரூபமாகவே ஆகிவிட்டார். பிரணவாத்மக ஸ்வரூப், எந்த ஓங்காரத்தை உபாசனை பண்ணிட்டு இருந்தாரோ இவ்வளவு நாள், அது அம்சனாக குட்டீச்சகனாக இருக்கும் பொழுதும் பகூதகனாக இருக்கும் பொழுதும் அம்சனாக இருக்கும் பொழுதும் பரம அம்சனாக இருக்கும் பொழுதும் அந்த ஓங்கார தியானம் பண்ணி 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 அவர் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்ற மாதிரி ஓங்கார தியானம் பண்ணி 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 இவரே ஓங்கார ஸ்வரூபமாகவே ஆகிவிட்டார். பிரணவாத்மகத்வேன, இப்படி இருந்து கொண்டு இவர் தன்னுடைய தேகத்தை தேகத்தியாகம் கரோதி யஹா, இப்படியாக இருந்து அவதூதராக இருந்து யார் ஒருவர் இந்த விதேக முக்தியை அடைகிறார்களோ யஹா, அவர்தான் சகா அவதூதகா, அவர்தான் சார் அவதூதன், அவர்தான் சகா கிருதகிருத்தியா, எதற்காக நாம் எல்லாம் படைக்கப்பட்டோமோ அந்த காரியத்தை செவ்வனே செய்தவர் யாரு, இந்த அவதூத சுவாமிகள் தான். சஹா கிருதகிருத்தியா பவதி இதி உபனிஷது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி 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 அப்படின்னு இது உபனிஷத் முடிஞ்சுட்டு. உபனிஷத் முடிஞ்சதுன்னா நம்ம உடனே ஏந்து போறது வழக்கம் இல்லை. அது திருப்பி அந்த உபனிஷத்துலயே நம்ம இருக்கணும்ன்றதுனால திருப்பி ஒரு லைன் படிக்கணும். நம்ம
அத துரியாதீத அவதூதானாம் கோயம் மார்கः தேஷாம் கா ஸ்திதிः இதி சர்வலோக பிதாமகः பகவந்தம் பிதரம் ஆதிநாராயணம் பரிசமேத்ய உவாச்ச தம் ஆஹ பகவான் நாராயணஹா அப்படின்னு படிச்சுட்டு தான் உபனிஷத்தை முடிக்கிறது. உபனிஷத் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்ற வழக்கம் இல்லை. உபனிஷத் முடித்த உடனே திருப்பி அந்த உபனிஷத்தை நாம ஆரம்பிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு வீட்டுக்கு போகும்போது அந்த உபனிஷத்துடைய அந்த மந்திரங்களிலேயே நம்மளுடைய மனசானது சதா சர்வ காலமும் உபனிஷத்திலேயே ரமித்துக் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்ததான துரியா அதீத அவதூத உபனிஷத் அப்படின்னு துரியம் அப்படின்னா நாலாவதை தாண்டினதாக. நாலாவதுன்னு என்ன? குட்டீச்சக பகூதக ஹம்ச பரமஹம்ச சந்நியாச நிலையை தாண்டினதான ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதான் துரியாதீத நிலை அப்படின்ற நிலை. அந்த துரியாதீத நிலை தான், இதைத்தான் அவதூத நிலை என்று சொல்லுகிறோம். அவதூதகா அப்படின்னா அக்ஷரத்வாத் வரேண்யம் தூத சம்சார பந்தனாத்து தத்துவமசி வாக்கிய நிஷ்டம் அவதூதகா, இதையே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவதூதர் அப்படின்னு சொன்ன இந்த உபனிஷதானது துரியாதீத உபனிஷத். உபனிஷத்துனா என்ன? உப சமீபே நிச்சயேன சத்து, இந்த வாழ்க்கையினுடைய எண்டு கதி சதே தாத்தோஹோ விசரண கதி அவசாதம் கதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை எய்துவதற்காக வந்த ஒரு வித்யை தான் இந்த உபனிஷத். இப்படி அந்த துரியாதீத அவதூதனுடைய நிலையை சொல்லக்கூடிய ரகசியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு உபனிஷத்துக்கு. இந்த ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த உபனிஷத்து சுக்ல யஜுர்வேதிய உபனிஷத் அப்படின்னு ஒரு வழியா முடிச்சோம். இதற்கு பிறகு இல்லையா, ஒரு உபனிஷத் ஆரம்பித்து விட்டு இன்னொரு உபனிஷத் ஆரம்பிக்கிறது சரியில்லை. இருந்தாலும் நம்ம அதுக்காக தான் அதை ஒரு தடவை படிச்சுட்டு திருப்பி ஆரம்பிச்சோன்னா அதை திருப்பி சொல்லி கொண்டே இருக்கணும். அடுத்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய உபனிஷத், இப்ப சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்ததான உபனிஷத்தை பார்த்தோம். இப்ப அடுத்தது கடருத்ர உபனிஷத் அப்படின்னு பேரு. கடசாக்கை அப்படின்னு நம்ம யஜுர்வேதத்துல இப்ப நம்ம எல்லாரும் படித்துக் கொண்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்க தைத்திரிய சாக்கை. தைத்திரிய சாக்கை அப்படின்னாக்க தித்திரி பட்சிகள்னால கொடுக்கப்பட்டதான ஒரு சாக்கை. இதை எப்படி இந்த கதையை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா இருக்கும். முதல்ல இதுல சம்பந்தம் இருக்கு, அதனால சொல்றேன். அந்த ரிஷி அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப நல்ல சிஷ்யனாக இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் கிருஷ்ண யஜுர்வேதத்தை நல்லா அத்தியனம் பண்ணார் இல்லையா. வைசம்பாயனர் கிட்ட படிச்சாரு. வைசம்பாயனர் இவரை அனுப்பிச்சார். இவரு ஒரு ராஜாவோட அனுப்பும் போது அந்த ராஜா, நீதான் டெய்லி வரணும், நீ ரொம்ப அழகா இருக்கப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல நீங்க அப்படின்னு சொன்னேன், குரு சொன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. குரு சொன்னா நான் வருகிறேன் அப்படின்னு. என்ன இது, நான் சொன்னா வரமாட்டியா, நான் ராஜா இல்லையான்னா? அதெல்லாம் கிடையாது, எனக்கு ராஜா எல்லாம் கிடையாது, என்னுடைய குரு என்ன சொல்றாரோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்ட உடனே அவர் போய் வைசம்பாயனருக்கு இது சொன்ன உடனே வைசம்பாயனருக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. நீ இருந்தாலும் என் பேரை கெடுத்துட்ட ராஜா இருக்க, அதனால நான் கத்துக் கொடுத்ததெல்லாம் நீ வாந்தி எடுத்துட்டு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ணார், கிருஷ்ண யஜுர்வேதம் முழுக்க படிச்சத அப்படியே வாந்தி எடுத்துட்டார். அந்த வாந்தி எடுத்த பிறகு அந்த தித்திரி பட்சிகள் தான் அந்த பக்கம் வந்தது. ஐயோ இவ்வளவு பெரிய மகான் இவரு எடுத்ததவே வாந்தி எடுத்தாராம். அதனால அதுக்கு தித்திரி பட்சிகளால எடுத்து நமக்கு உபதேசம் பண்ணது, பட்சிகள் மூலமாக உபதேசம் பண்றதுனால அதுக்கு தைத்திரிய சாக்கை அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு நிமிஷம் வேதம் இல்லாமல் போனதுனால அவர் சூரிய பகவான் பார்த்து, இல்ல நான் உனக்கு சுக்ல யஜுர்வேதத்தை சொல்லி தரேன்னு சூரிய பகவானே இவருக்கு உபதேசம் பண்ணதாக சுக்ல யஜுர்வேதம் வந்தது, கிருஷ்ண யஜுர்வேதம் வந்தது என்ற கதையெல்லாம் இருக்கு. இப்படி தைத்திரிய சாக்கையானது இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கட்டா உபனிஷத், கட்ட சாக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இப்போ 3 பிரச்சனை தான் கிடைச்சிருக்கு. இப்ப எல்லா அத்தியனம் பண்றவங்க
சாக்கையில இருக்கிறது. ஆனா நமக்கு கட்டோபனிஷத் மாத்திரம் கிடைச்சிருது, எப்படியோ கிடைச்சிருது. அது உபனிஷத் பாகம் மாத்திரம் ஆச்சாரியர் பாஷ்யம் எழுதினதுனால அது என்னாச்சு, இப்போ எல்லாருக்கும் இப்படி கடசாகைக்கு சேர்ந்ததான உபனிஷத் கட்டோபனிஷத். இப்போதான் புதுசா நமக்கு தெரியுது, கட்டோபனிஷத் மாத்திரம் இல்ல, கடருத்ரோபனிஷத் அப்படின்னு ஒண்ணு கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு சேர்ந்ததானது இருக்கு. அது சந்நியாசத்தை பற்றி சொல்லக்கூடியதா உபனிஷத்தாக இருக்கிறது. சன்னியாசியனுடைய ப்ரொசீஜர் என்ன, அவருடைய டியூட்டிஸ் என்ன அப்படின்றது சொல்லி தருது. பிரம்மச்சரியம்னா என்ன, பிரம்மச்சரியத்தினுடைய உண்மையான பலன் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி இல்லையா, இப்படி 7 விதமாக நிர்விசேஷமான பிரம்மத்தை பிரித்து காண்பிக்கக்கூடிய உபனிஷதாக இது இருக்கு. இது கடைசியில அந்த பிரம்மத்தை சொல்லி முடிக்கக்கூடியதான உபனிஷதாக இது இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, என்ன எல்லா சிஷ்யங்களும் போய் கடவுள்கள் எல்லாம் ஒன்னா, எல்லா தேவர்களும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் பகவான் பிரஜாபதியை போய் அணுகினார்கள். சொல்லி நாங்கெல்லாம் இப்படியே கர்ம மார்க்கம் சொர்க்கத்திலேயே இப்படியே உழண்டு கொண்டே இருக்கோம், எங்களுக்கு இந்த பிரம்ம வித்தியை நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாமா, நாங்க எவ்வளவு நாள் இந்த பிரம்ம லோகத்திலேயே இருக்கிறது அப்படின்னு அவர் கேட்டார். எங்களுக்கு முக்தி வேணும் அப்படின்னு. நீங்க கேட்கணும்னா காத்துங்க. அசிஷ்யாய அப்ருஷ்டாய புருயார், கேட்காதவனுக்கு சொல்லக்கூடாது, நீங்க கேட்டுவிட்டீங்க, ஆகையினால உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்நியாசம் எப்படி ஒரு அங்கமாக இருக்கிறதோ, பிரம்ம ஞானத்துக்கு அங்கமாக இந்த சந்நியாசம் இருக்கிறது. பிரம்ம வித்தியை வேணும்னாக்க சந்நியாசம் ஆவசியகம். சந்நியாசம் இல்லாம வேதாந்த விஞ்ஞானமானது தெளிவாக வரவே வராது. அப்ப நாங்கெல்லாம் சன்னியாசி இல்லையான்னு கவலைப்பட வேண்டாம். சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட், வைராக்கிய சம்பன்னனாக இருக்கணும், விவேக சம்பன்னனாக இருக்கணும், சமதமாதி சக்க சம்பன்னனாக இருக்கணும், காமக்ரோதாதி ஷடூர்மியை தாண்டினவனாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவன் யாரோ, இப்படி கூடிய சின்சியராக இருக்கக்கூடியவர் யாரோ, அவரிடம்தான் இந்த வேதாந்தத்தை வாசிக்க வேண்டும். அப்படி ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கிட்ட வாசிச்சா வரும். அதுவும் சந்நியாசியை பூர்வீகமாக கொண்டதுதான். வேதாந்தம் படிக்கிறான்னாலே என்னச்சா சந்நியாச பூர்வகமாக இருக்கணும்ன்றதுதான் அர்த்தம். சந்நியாசம் எனக்கூடிய ஒரு அங்கம் இல்லாமல் பிரம்ம வித்யானது வராது அப்படின்னு பிரம்ம வித்யாங்க சந்நியாச நிரூபணம், அது ஒண்ணுதான் பிரம்ம ஞானத்துக்கு வழி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி தரார். அப்பா இதெல்லாம் கர்மால ஈடுபாடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த சந்நியாசத்தை, இந்த பிரம்ம ஞானத்துல ஈடுபாடு வராதுப்பா. ஆகையினால நீங்க என்ன பண்ணும், முதல்ல உங்க குடுமியை அதோட அட்டாச்மெண்டோடயே இருக்கீங்க. குடும்பத்தினுடைய சிம்பலாக வைத்துக் கொண்டிருக்கிறது தான் குடும்பி. குடும்பிதான் குடுமி ஆயிடுது. இவன் ஒரு குடும்பி என்பதை காண்பிப்பதுதான் இந்த சிகை. இந்த சிகை இருந்ததுன்னா என்ன அர்த்தம், அவன் ஒரு குடும்பி, அவன் ஒரு கிரகஸ்தன் அப்படின்றத சொல்றது. இந்த கிரகஸ்தன் எனக்கூடிய அடையாளத்திலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த டப்ட கழட்டி போடு. அது இருக்கிற வரைக்கும் உனக்கு கர்மால ஈடுபாடு, ஜபத்துல ஈடுபாடு, உபாசனையில ஈடுபாடு, இதெல்லாம் போகாது. அது இருக்கிற சிகாயை வசட்டு அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ஈடுபாடெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, சிகை. இந்த சிகை போகணும், போட்டு மொட்டையை அடிக்கணும் இல்லையா, அத முதல்ல பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணும், யஜ்யோபவீதம். இது ஒரு டேஞ்சர். இது இருக்கிற வரைக்கும் இவனுக்கு கில்ட்டு. ஐயோ சந்தியாவந்தனம் பண்ணணுமே, காயத்ரி சொல்லணுமே, இன்னைக்கு எப்படி சாப்பிடுறது காயத்ரி சொல்லாம அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்ப எதுக்காக இவனுக்கு அந்த யஜ்யோபவீதத்தை போட்டாங்க அப்படின்னா, 4 பிராமணாளுக்கு தெரிகிற மாதிரி அக்னி சாட்சியாக பிராமண சாட்சியாக இவனுக்கு பூனலை போட்டானாக்க, இப்ப என்ன ஆச்சு, அவனால அவ்வளவு சீக்கிரம் அந்த பூனலை எடுக்க முடியாது இல்லையா. எல்லாரும் எதுக்கு போய் அவனுடைய மைண்ட்ல, இன்னர் மைண்ட்ல, சப்கான்சியஸ் மைண்ட்ல, நான் ஒரு பிராமணன், எனக்கு பூனல் போட்டாச்சு, நான் நியாயமாக இருக்க வேண்டும், தர்மமாக இருக்க வேண்டும், அதர்மமாக இருந்தால் என்னுடைய குடும்பத்துக்கு கேடு, எங்க அப்பாவை தான் எல்லாரும் திட்டுவாங்க, எங்க குடும்பத்தை தான் திட்டுவாங்கன்ற பயம் எல்லாம் அவனுக்கு வந்துடுது. இப்படி கிரியேட் பண்ண வச்சதுனால அந்த பயத்துல அவன் கர்மாவை செய்து கொண்டே இருக்கான். அதே மாதிரி ஒரு பொண்ணை அக்னி சாட்சியாக 4 பிராமணர்களுடைய சாட்சியாக கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அவன் கமிட் ஆயிடுறான். அவன் he has to forcefully accommodate him
his wife in his mind. அதனால மனைவியை அவன் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும், அவளை ரட்சித்துக் கொண்டே அவன் எப்படி வேணாலும் இருந்தாலும் அவதான் இந்த ஜென்மால அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம வெங்கி போக போட்டாது கீட்டாது அதெல்லாம் கிடையாது அப்படின்ற நினைப்பு இப்படி வருகிறது இல்லையோ, அத மாதிரி அவனுக்கு ஒரு கில்ட் இருக்கு. இப்போ அந்த பூனலையும் அந்த குடும்பிய இருக்கக்கூடிய தன்மையா இருக்க குடும்பியும் கயட்டணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் அது இல்லையா? ஆனா சன்னியாசம் வாங்கணும்னு அந்த அட்டாச்மெண்ட்டும் போகணும். உனக்கு என்னத்துக்கு இந்த அட்டாச்மெண்ட்? யாரு உன்னுடைய புகழ் பாடணும், நீ நல்லவன்னு யார் சொல்லணும், நீ கட்டவன்னு யார் சொல்லணும் அப்படின்ற நிலைமை அந்த அறிவு வந்த பிறகு இதெல்லாம் என்ன ஏமாத்தலாம் இருக்குமே, இப்படி எல்லாம் நம்ம வந்துட்டோம்னு. ஆனா அந்த சமயத்துல அப்படிதான் இருந்தாகும். அதுதான் உண்மை. பொங்கல் போட்டா அதுக்கு உண்டான மரியாதையோட அப்படியேதான் இருக்கணும். ஆனால் வேதாந்தத்துக்கு வந்த பிறகு எல்லாமே பார்சுன்னு தெரிஞ்ச பிறகு இல்லையா, அவனுக்கு நல்லா தெரிஞ்சுட்டார். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு நம்ம வந்த அந்த நிலை வந்த பிறகு கர்மாவனால அதஹா யஸ்மாத் காரணாத் கர்மனா உபாசனையாவா மோட்சஹா ந லப்தஹா. கர்மாவனாலையும் உபாசனையினாலையும் மோட்சமானது இந்த ஜென்மால கிடைக்கவே கிடைக்காது. அப்ப எப்படிதான் கிடைக்கும்? பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யா, அந்த பிரம்மத்தை அறிவதில் தான் போகணும். ஆகையினால அந்த அறிவதற்காக முழுமையாக அவன் தன்னுடைய மனைவி, மக்கள், வீடு, அருணாகயரு, குடுமி, யஜ்ஞோபவீதம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நேர விவிதிஷா சன்னியாசியாக போய் ஒரு குருவை நாடி அந்த அவரிடம் உட்கார்ந்து முழுக்க வேதாந்தத்தை படித்து வித்வத் சன்னியாசியாக மாற வேண்டும் அப்படின்றதுதான் கான்செப்ட். இந்த விஷயங்களை எல்லாம் விஸ்தாரமாக சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த கடருத்ரோ உபனிஷத். இந்த கடருத்ரோ உபனிஷத் இன்னைக்கு ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னா, துரியாதி அவதூத உபனிஷத்தை முடிச்சதுனால இதனுடைய பிரியோட மாத்திரம் சொல்லிட்டு இதை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு இது பார்க்கலாம். கடருத்ரோ உபனிஷத்தை பார்க்கலாம். ஓம் போர் நமத